ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்ஸ்டண்ட்டாக ஒரு பூண்டு தொக்கு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் ஒரு 2 பல்லு பூண்டு நல்லா இடித்து வச்சுருக்கேன். இடிக்க வேண்டாம்னா நீங்கள் உரிச்சு கூட போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி, நல்லெண்ணெய் தான் தாளிக்கணும். இப்போ பேன் சூடாயிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் சிம்மில் வச்சுக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறம் தட்டி வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கலாம். நான் ஏன் தட்டி பண்ணுறேன்னா, என் பசங்க முழு பூண்டாக இருந்தால் எடுத்து போட்டுருவாங்க. இந்த மாதிரி தட்டி போட்டோன்னா பசங்க ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. அதனால தட்டி போட்டிருக்கேன். கொஞ்சம் சிம்மிலே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். பாருங்கள், இந்த மாதிரி பூண்டு வதங்கி வரும்போது இப்போது இதில் ஒரு சிட்டிக்கை பெருங்காயத்தூள், நம்ம எடுத்து வச்சுருக்க தனியாத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் தேவையான சால்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த புளியை ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. சிம்மிலே வச்சு பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், புளி ஊற்றுனதும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க வெல்லம் சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். இதில் இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும் அடுப்பில். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான வெல்லம் போட்டதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராகவே வந்திருக்கு. இந்த டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது சூடான ஒயிட் ரைஸ், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். இன்ஸ்டண்ட்டாக ஒரு பூண்டு தொக்கு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நல்லா விருப்பமாக சாப்பிடுவாங்க. இது பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா 1 வாரம் வரைக்கும் இருக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.